Dear viewers, Minitab tutorial Tamil playlistல இதுவரைக்கும் நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவில் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்றத மினிடேப்பில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை செக் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் வர முதல் ஆப்ஷனான பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர லிஸ்ட்டில் கடைசியிலிருந்து மூணாவது ஆப்ஷனாக வர நார்மாலிட்டி டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நாம் முதல்ல சோப் வெயிட்டை செலக்ட் பண்ணி இந்த டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிப்போம். இந்த விண்டோவில் டெஸ்ட் ஃபார் நார்மாலிட்டி அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே ஆண்டர்சன் டார்லிங் டெஸ்ட் அப்படின்றத செலக்ட் ஆகி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கிராஃப் ஜென்ரேட் ஆகும். இதில் டாப் ரைட் கார்னரில் இருக்கிற பி வேல்யூ என்னன்னு பாருங்கள். இந்த வேல்யூக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படின்னு பேர். இந்த பி வேல்யூ 0.05க்கு மேலே இருந்தால் நம்ம டேட்டா அப்ராக்சிமேட்லி நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். இந்த கேஸில் நம்முடைய பி வேல்யூ 0.432. ஸோ இந்த டேட்டா கண்டிப்பாக அப்ராக்சிமேட்லி நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு. இப்போ இந்த கிராஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டு மினிடேப்பில் Ctrl+E அப்படின்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணால் மினிடேப் நம்மளை ப்ரீவியஸ் விண்டோக்கு எடுத்துகிட்டு போகும். இதில் இந்த முறை நம்ம பேக்கிங் டைம் அப்படின்ற டேட்டாவை காலம் C2லேருந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேவை கிளிக் பண்ணலாம். இப்போது இந்த கிராஃபில் நமக்கு கிடைச்சிருக்கிற பி வேல்யூ லெஸ் தென் 0.005. அப்போனா இது கண்டிப்பாக நார்மலி டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. ஸோ இந்த வீடியோ மூலமா ஒரு டேட்டா நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன்.